அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலையில திங்கக்கிழமை கிருத்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோ பதிவு தான் இது. கிருத்திகை வழிபாடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் விரதம் இருக்க மாட்டேன். எளிமையான உணவு முறை எடுத்துக்கிட்டு சுத்தமா சைவமா இந்த பங்குனி உத்திர வரைக்கும் 7 நாள் விரதம் கடைபிடிக்கிறோம். ஸோ அதுல என் குழந்தையும் சேர்ந்துக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா காலையிலே கோமாதா வந்தனால அவங்களுக்கு தண்ணீரும் உணவும் கொடுத்துட்டு பழங்கள்லாம் கொடுத்து அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சாச்சு. அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட கிருத்திகை வழிபாடு தொடங்கியாச்சு. காலையில பாத்தீங்கன்னா வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நல்லபடியா முருகப்பெருமான வழிபாடு செய்ய ரெடி ஆயாச்சு. கிருத்திகை அப்படின்னாலே பொதுவா நோய்கள் நமக்கு இருக்கு, தீரவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு நம்ம முருகப்பெருமான நினைச்சு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. உடல்நலம் சரியில்லைன்னு தாங்க நாங்க சாப்பிடாம மாத்திரை தின்னுட்டு இருக்கோம். நாங்க எப்படிங்க விரதம் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பட்டினியா கிடந்து விரதம் இருக்கணும் அவசியம் இல்லை. நமக்காக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய சமயபுரம் மாரியம்மன் நம்மளுடைய மகமாயி பச்சை பட்டினி விரதமே இருக்கிறாங்க. அவங்களுமே பாத்தீங்கன்னா நீர்மோர் பானகம் துள்ளு மாவு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி விரதத்தை கடைபிடிங்க, எந்த தவறுமே இல்லை. நீங்க நல்ல ஜூஸா குடிக்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா எளிமையான உணவு, இப்ப நான் 5 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னா ஒரு 3 இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவேன். இல்ல என்ன பசி தாங்க முடியும்னா வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்க அந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்தீங்கன்னா உங்களோட நோய் பிணி தீர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க பாத்தீங்கன்னா பேர்லயே இருக்கு, வைத்தியம் பார்க்குற கோவில் தான் அது. நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய உடம்புல இருக்க பிணிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு. அது கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு அங்க பண்ற அபிஷேக தீர்த்தத்தை கொடுப்பாங்களாம். அந்த தீர்த்தத்தை நம்ம குடிச்சோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க உடம்புல இருக்க நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைத்தீஸ்வரன் கோவிலை பத்தி நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லயோ லாங் வீடியோ கொடுத்துருப்பேன். முருகன்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், இல்லைன்னா சிவன்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா பாருங்க. ஸோ அதுல டீட்டெயிலா நான் கொடுத்துருப்பேன். சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருமண நாள் அப்படிங்கறனால நாங்க வெளியே போனோம். அப்படிங்கறனால நான் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணல. அதே மாதிரி திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் பஞ்சமி வாராகி அம்மனுக்கு உரியது. அதனால 3 தெய்வங்களையும் வச்சு அன்னைக்கு அபிஷேகம் 3 தெய்வங்களுக்குமே பண்ணேன். விநாயகர், முருகப்பெருமான், வேல், வாராகி அம்மன் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா திருமஞ்சனம், மஞ்சள், அதுக்கப்புறம் பால், தயிர், அப்புறம் சந்தனம், விபூதி பாத்தீங்கன்னா விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும், குங்குமம் வாராகி அம்மனுக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். போன தடவை தேய்பிரை பஞ்சமியில என்னால வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண முடியல. அதனால பாத்தீங்கன்னா இந்த முறை நான் வளர்பிறை பஞ்சமியில நல்லபடியா பண்ணிட்டேன். வாராகி வழிபாடு செய்யறது செய்யாதது அவங்களுடைய விருப்பம் தான். ஸோ இதனால பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இவங்க வந்தனாலதான் பிரச்சனை வந்துச்சு, இவங்க இருக்கிறனாலதான் எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசாக்காம அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு இவங்க ஒரு கடவுள் உள்ள வரனால வீட்டுல சண்டை வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா. அந்த கடவுள் பாத்தீங்கன்னா அந்த சண்டையை உருவாக்கி அதற்கான தீர்வு தர்றதுக்கான ஒரு வழியா கூட அது இருக்கலாம். அதை பத்தி நம்ம நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. இவங்க வச்சாங்க, இவங்க வச்சு சாமி கும்பிட்டேன், மற்றவங்க சொன்னாங்க, நானும் செஞ்சேன், ஆனா எங்க வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டிக்கிட்டே போய் ஏதாவது ஒரு கோவில்ல கொண்டு போய் சிலையை வச்சிடுறது. ஸோ நான் சொல்லியிருக்கேன், வாராகி அம்மனுடைய அந்த கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. வீட்டுல வழிபாடு செய்யலாமா வாராகி அம்மன் யூடியூபை திறந்தாலே இருந்துச்சு இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல இந்த வாராகி அம்மன் சிலையை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா விஷயங்கள் யூடியூப்ல வந்துச்சு. அப்ப நிறைய பேர் வாராகி அம்மனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் வாராகி அம்மனை சில பேர் திட்டிக்கிட்டும் இது மூட நம்பிக்கைன்னு சொல்லி சில பேர் அறிவுரை சொல்லிக்கிட்டும் இருந்தாங்க. இவங்களை வீட்டுல வைக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், வாராகி அம்மன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உக்கிர தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய குலதெய்வமே பாத்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள், முனீஸ்வரன், மதுரை வீரன், அதுக்கப்புறம் பெரியண்ணசாமி, இது மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா இருக்காங்க. காளி இருக்காங்க, வெக்காளி அம்மன் இருக்காங்க, பைரவர் இருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்க குலதெய்வமா இருப்பாங்க. வாராகி பாத்தீங்கன்னா சில பேர் குலதெய்வமா இருப்பாங்க. அப்படி குலதெய்வமா இருக்கிறவங்க, காவல் தெய்வங்களா இருக்கிறவங்க, உக்கிர தெய்வங்களா இருந்தா அவங்கள வச்சு ஏன் வழிபாடு பண்ணக்கூடாது? அந்த உக்கிர தெய்வங்களுக்கும் பாத்தீங்கன்னா என்ன காரணம்? அதாவது ஒரு வீட்டுல அம்மா சாந்தமா பிள்ளைங்களை வளர்க்குறாங்க அப்படின்னா, அப்பா கண்டிஷன் போட்டு அடிச்சு வளர்க்குறாரு அப்படின்னா அந்த வீட்டுல அந்த பிள்ளைங்க கரெக்டா தான் இருக்கும். அதே மாதிரி வீட்டுல இருக்கிற மனுஷங்களே பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எல்லாமே அன்னை தெரசாவோட தங்கச்சிங்களோ இல்ல அன்னை தெரசாவோட தம்பிங்களாகவோ வீட்டுல இருக்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு கோவம் வரும், அவங்கவுங்க பேசுவாங்க. ஆனா கடவுள் மட்டும் எப்பவுமே கோவப்படக்கூடாது, சாந்த சொரூபினியா மட்டுமே இருக்கணும்னா எப்படி? ஏன்னா கடவுள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குடும்பத்தை பாக்குறதே நமக்கு தலைகளா இருந்து தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு. கடவுள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
அவர் வந்து உலகத்தையே வந்து பார்க்கணும். அப்படி ஒரு பண்ணும்போது ஒரு சின்ன குடும்பத்திலேயே ஒரே ஒரு ஆளை மட்டும் படைச்சு நீயே வந்து குடும்பத்தை பார்த்துக்கோன்னு சொல்லாம அம்மா அப்பா மாமானா இந்த விஷயம் செய்யணும், சித்தப்பானா இந்த முறைக்கு வரணும், அப்பானா இந்த ரோலு, அம்மானா இந்த ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து கடவுள் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட கடவுள் இவங்க பிரிச்சு கொடுத்தவங்க எல்லாம் கரெக்டா வேலை செய்யறாங்களா, இவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி அந்த கடவுள் வந்து பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே உருவமா எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து விஷயங்கள் சொன்னாதான் புரியும். அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்மீகத்துல இந்து மதத்துல இவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கடவுளை வழிபாடு செய்யுங்க. நம்பிக்கை இல்லையா கும்பிடுறவங்களும் கிண்டல் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கலாம். அவங்க வந்து கும்பிட்டு அதனால நல்ல பலன் கிடைக்கல, இல்ல காசை வந்து வீணா செலவழிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பிரச்சனை, அது உங்களுடைய பிரச்சனை கிடையாது. அதனால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்றது ஈஸி. அதுக்கு பின்னாடி அவங்க நம்புற சில விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்து யாரும் வந்து பூஜை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து குறை சொல்வது எளிது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைகளை வந்து பாக்குறதுக்குன்னு சில கண்கள் வந்து தனியா வேணும். நிறைகளை பாக்குற கண்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதனால வந்து நிறைகளை பாருங்க. அப்பதான் உங்களுடைய குறைகளை வந்து நீங்க கரெக்டா பார்க்க முடியும். ஸோ வாராகிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து செம்பருத்தி இலையில தீபம் வந்து ஏத்துவேன். இல்லை அப்படின்னா ஓமவள்ளி தலை, இது வந்து மூலிகை, அதனால வந்து நான் ஏத்துறேன். இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கான எந்த காரணமும் நான் சொல்ல விரும்பல. 5 முக தீபம் வந்து ஏத்துவேன். ஏன்னா பஞ்சமி நாயகி, அதனால வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் எண்குரிய அந்த திதிக்குரிய ஒரு நாயகி அப்படிங்கிறனால 5 முகம் தீபம் ஏத்துறேன். 6 முகனுக்கு 6 தீபம் வந்து நான் ஏத்துறேன். இது வந்து கிருத்திகைக்கு மட்டும்தான் நான் வந்து 6 தீபம் ஏத்துறேன். மற்றபடி பெரிய விசேஷ நாட்கள் வருது, இப்ப தைப்பூசம் வருது, இல்ல பங்குனி உத்திரம் வருது அப்படின்னா அப்ப வந்து நான் 6 தீபம், ஏன்னா அவர் வந்து 6 முகன், 6ங்கிற எண்ணுக்கு உரிய ஒரு கடவுள் அப்படிங்கிறனால நான் வந்து ஏத்துவேன். அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு நான் பண்ணும்போது நமச்சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்துக்குரிய 5 எழுத்துக்கு மந்திரத்துக்குரிய அந்த 5 முக தீபத்தை வந்து நான் ஏத்துவேன். இது எல்லாமே நான் அகல் தீபம் தான் ஏத்துறேன். வெள்ளி விளக்கோ தங்க விளக்கோ பித்தளையோ நான் யூஸ் பண்றது இல்ல. என்னால முடிஞ்ச 5 ரூபாய் அகல் விளக்கு வாங்கி தான் ஏத்துறேன். இதை நான் வாஷ் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து நான் வந்து நான் அடுத்த கிருத்திகைக்கும் இதான் வந்து யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் உடஞ்சு போனா மட்டும்தான் புதுசு வாங்குவேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அகல் விளக்கை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாமா திரும்ப அப்படின்னு கோவிலில் மட்டும் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, இங்க மட்டும் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த விளக்கு வந்து நான் காசு போட்டு வாங்கினது, அதனால வந்து இதை கழுவி நான் யூஸ் பண்றேன். ஆனா கோவில்ல வந்து வேற யாரோ காசு போட்டு வாங்கி விளக்கேற்றிருப்பாங்க. அந்த பழைய விளக்குல போய் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறதுங்கிறது நம்ம வந்து ஏத்தனதா ஆகாது. நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம காசு செலவு பண்ணி தான் கடவுளுக்கா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி நம்ம காசுல தான் வாங்கணும். ஸோ அதனாலதான் வந்து அதை சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம கிருத்திகை பஞ்சமியும் சேர்ந்து வந்தனால நிறைய வந்து தீபங்கள் ஏத்தின மாதிரி இருக்கும். இல்ல கிருத்திகை மட்டும் தான் வந்துருந்துச்சுன்னா இந்த 6 முக தீபம் மட்டும் தான் நான் ஏற்றிருப்பேன். அது மாதிரி வந்து எளிமையான பூஜை தான். எங்க பூஜை ரூம் வந்து பாத்தீங்கன்னா 3 இதா பிரிச்சிருப்போம் தூண் இருக்கனால. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நாகமணி தேவி, அவங்க லக்ஷ்மி, அப்புறம் அந்த கலசம் இருக்கும். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள், அதுக்கப்புறம் வந்து மனை வந்து இருக்கும். அந்த மனையில வந்து பாத்தீங்கன்னா எந்த தெய்வங்களுக்கு எந்த விஷயம் வந்து உரியதோ அந்த தெய்வங்களுக்கு அந்த நாள் வந்து மனையில அமர்த்தி நடுவு சென்டர்ல வச்சு நான் வந்து பூஜை பண்ணுவேன். திரும்ப வந்து அடுத்த நாள் வந்து அந்த போட்டோவை எடுத்து நான் இருக்கிற இடத்துல மாட்டிடுவேன். அப்ப வந்து அஷ்டலட்சுமி விளக்கு மட்டும் அந்த மனையில வந்து ஏத்துவேன். இந்த சைடு வேலுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவ குடும்பமே வச்சிருப்பேன். முருகன், சிவலிங்கம், சிவபெருமான், முருகனுடைய போட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து இருக்கனால உங்களுக்கு வந்து நான் நிறைய பூஜை பண்ற மாதிரி தெரியலாம். ஆனா வந்து அந்தந்த நாட்களுக்கு உரிய விசேஷ தெய்வங்களுக்கு நான் வந்து ஒரு விளக்கு ஸ்பெஷலா வந்து ஒன்னாவது நான் ஏத்துவேன். இப்ப சதுர்த்தி அப்படின்னா விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு திரி கிடைச்சா அந்த திரியை போட்டு ஏத்துவேன். அது வந்து விநாயகருக்கு நான் ஸ்பெஷலா நான் வந்து கொடுக்குறேன், மற்ற நாட்கள் மாதிரி இல்லை, இது வந்து விநாயகருக்கு உரியது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். அதே மாதிரி சஷ்டி அப்படின்னா இல்ல கிருத்திகை அப்படின்னா அந்த கிருத்திகை பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் தான் ஆறுமுகனை வளர்த்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமாகவும் ஆறுமுகனுக்கு கார்த்திகை பெண்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனாலையும் அவருக்கு பிடிச்சவங்கள நமக்கும் பிடிக்குங்கிறத காட்டுறதுக்காகவும் தான் இந்த 6 முக தீபத்தை நான் வந்து ஏத்துறேன். இதுல ஸ்பெசிபிக்கா வந்து எந்த காரணமும் இல்லை. 6 முகன் அப்படின்னாலே 6 எண் அப்படின்னாலே முருகன், அதனால வந்து நான் ஏத்துறேன். ஸோ அதனால வந்து வீட்டில் பூத்த செவ்வரளி, அதுக்கப்புறம் பஞ்சமி நாயகி மல்லிகைப்பூ இருந்துச்சு, மல்லிகைப்பூ வச்சாச்சு. ரொம்ப வந்து சூப்பராக வந்து பஞ்சமி திதியில வாராகி அம்மனையும் அதே மாதிரி கிருத்திகையில முருகப்பெருமானையும் நல்லபடியா வணங்கி அவங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு நல்லபடியா வந்து பூஜையை நிறைவு செஞ்சேன். மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது.
வாராகி அம்மன் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல எங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லை, நல்லா தான் இருக்கும். அது அவங்கவுங்களோட மனசை பொறுத்தது. அப்படியே பிரச்சனை வந்தாலுமே அது ஏன் வந்துச்சுன்னு அலசி ஆராயறதுக்கான ஒரு தெளிவான மனசை இந்த இறைவன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நாங்க யாருமே எங்க வீட்டுல இறைவன் மேல பழி போட்டதே கிடையாது. அவங்க இருக்கிறனாலதான் நாங்க நல்லா இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு முழுசா இருக்கு. அவங்க என்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. கஷ்டம் வரும், சோகம் வரும், அழுகை வரும், கண்ணீர் சிந்தி இருக்கும், அதே அளவுக்கு சிரிச்சிருக்கும். அதே அளவுக்கு எங்களுக்கு பணம் எந்த அளவுக்கு இல்லாம இருந்துச்சோ அதே நேரத்துல எங்களுக்கு தேவையான நேரத்துல எங்களுக்கு பணத்தையும் கொடுத்துருக்காங்க. அளவுக்கு அதிகமா கொடுக்காட்டியும் எங்களுக்கு அளவோட கௌரவமா வாழ்றதுக்கு என்ன விஷயமோ அந்த உழைப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நன்றி சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி பூஜைகள். அதனால எனக்கு எல்லா கடவுளுமே பிடிக்கும். அதனால நான் பூஜை பண்றேன். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அவங்களுக்கு பூஜை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.